யோகா வித் சுகந்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து அப்டமினல் பிரீதிங். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுபடி நீங்கள் நார்மலாக டேல மற்ற வேலை செய்யும்போது கூட கொஞ்சம் கவனமாக இந்த பிரீதிங் நடக்குதான்னு நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட நுரையீரலோட கெப்பாசிட்டி, பிரீதிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். 1 வீக்கில் 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்டமினல் பிரீதிங்னா என்ன? இப்போ நம்மளோட லங்ஸை, நம்மளோட நுரையீரல் வந்து ரொம்ப நீளமான ஒரு உறுப்பு. அதோட ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கூர்மையாக இருக்கும், கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும், கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ அடியில் வந்து அகலமான பகுதியோட 2 பகுதி இருக்கும், டிவிஷன் இருக்கும் இல்லையா? 2 பக்கமும் கீழே அகலமாக இருக்கும், மேலே போக போக குறுகிட்டே போகும். ஸோ இதுதான் நுரையீரலோட அமைப்பு. மேலோட்டமாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம், டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலை அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளோட நுரையீரலை இந்த ஹைட்டை, நுரையீரலோட நீளத்தை, உயரத்தை நீங்கள் 3ஆ பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3ஆ பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழ் பகுதியில் தான் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அது பேஸ் பெருசாக இருக்குது, ஸோ அதோட கெப்பாசிட்டி அதிகம். மிட் போர்ஷனில் அதை விட கெப்பாசிட்டி கம்மி. மேலே கூர்மையாக இருக்கிறதுனால அதோட கொள்ளளவு, அங்கே வர காற்றோட கொள்ளளவு இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம மேலோட்டமாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நுரையீரலோட மேல் பகுதியில் மட்டும்தான் காற்று வந்து வெளியில் போகும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்க, செஸ்ட் ப்ரீதிங் பண்ணுறீங்கன்னா நடுப்பகுதி வரைக்கும் வரும், நுரையீரலோட நடுப்பகுதி வரைக்கும் காற்று வரும், வெளியில் போகும். இன்னும் டீப்பாக உங்களோட நுரையீரலோட மொத்த நீளத்தையும் மொத்த அகலத்தையும் பயன்படுத்துகிற மாதிரி, மொத்த கொள்ளளவையும் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்கன்னா தான் நுரையீரலோட அடிப்பகுதி வரைக்கும் காற்று வரும். ஸோ நம்ம நுரையீரலோட அடிப்பகுதி வரைக்கும் கொள்ளளவை முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஒரு உள்மூச்சு எடுக்கும்போது உங்களோட வயிறு வெளியில் வருதுன்னா, நீங்கள் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அப்போ உங்கள் வயிறு வெளியில் வருதுன்னா, பலூன் மாதிரி லைட்டாக வயிறு வெளியில் வருதுன்னா நீங்கள் உங்கள் நுரையீரலோட மொத்த கொள்ளளவையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுறீங்க, பயன்படுத்தப்படுது. அதனால தான் வயிறு வெளியில் வருதுன்னு அர்த்தம். வயிறு ஏன் வெளியில வருது? காத்து நுரையீரல்ல தான் நிரம்புது. அப்ப நுரையீரல் தான் விரியணும். ஏன் வயிறு வெளியில வருது? வயித்துக்கு காத்து போகவே இல்லை, நுரையீரலுக்கு தான் காத்து போகுது. ஆனா இந்த நுரையீரலோட கீழ் பகுதியில கீழே உதரவிதானம் இருக்கும், டயஃப்ரம் இருக்கும். அந்த டயஃப்ரம் நம்ம ஸ்டொமக்கோட அட்டாச் ஆயிருக்கு. லங்ஸ் முடியிற இடத்துல உதரவிதானம், உதரவிதானம் முடியிற இடத்துல உடனே நம்மளோட ஸ்டொமக் போர்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் லங்ஸோட முழு கொள்ளளவை பயன்படுத்துறீங்க, காற்று கீழே வரைக்கும் வருது அப்படின்னா அது விரியும் போது, காற்று உள்ளே போய் நுரையீரல் விரியும் போது உதரவிதானத்தை இடிக்கும், ப்ரெஸ் பண்ணும். ஸோ உதரவிதானம் கீழே இறங்கும் போது வயிறை ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு இன்ஹேல் பண்ணும்போது வயிறு பலூன் மாதிரி வெளியில வர மாதிரி இருக்கும். திருப்பி வயிறு உள்ள நல்லா போகும்போது எக்ஸேல் ஆகும். ஸோ ஒரு உள்மூச்சுக்கும் வயிறு வெளியில வருது, ஒரு வெளிமூச்சுக்கும் வயிறு உள்ள போகுது அப்படின்னா நீங்க இயற்கையாவே உங்களோட நுரையீரலை முழுசா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு வெளியில வர மாதிரியே தெரியல அப்படின்னா நீங்க எளிதாவே பயிற்சி பண்ணலாம். இது வராத ஒரு விஷயமோ பழக்கப்படுத்த முடியாத ஒரு விஷயமோ கிடையாது. ஸோ நீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நல்ல முழுசா இன்ஹேல் பண்றீங்க, லங்ஸோட அடிப்பகுதி வரைக்கும் காத்து போகணும். இயற்கையாவே உங்களுக்கு வயிறு வெளியில வருதுன்னா பரவாயில்ல. வராதவங்களுக்கு இந்த பயிற்சியில நீங்க உங்களோட கை விரல்களை வயிறுல வைக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில வரணும், கை அப்படியே வெளியில வரணும். எக்ஸேல் பண்ணும்போது கை அப்படியே உள்ள போகணும், வயிறு உள்ள போறதுனால கையும் உள்ள போகணும். இன்ஹேல் பண்ணும்போது கை வெளியில வரணும், வயிறு வெளியில வருது பலூன் மாதிரி. எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். ஸோ பயிற்சி பண்ணும்போது இந்த அளவுக்கு வெளியில உள்ள போகணும். நீங்க நார்மலா வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்மியா வயிறு வெளியில வந்து உள்ள போனாலே, நம்ம நார்மலா வேலை செய்யும் போது இந்த அளவுக்கு டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ண மாட்டோம். ஆனா வயிறு மூவ்மெண்ட் இருக்குன்னாலே நீங்க லங்ஸை முழுசா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்னேன், உங்களோட நுரையீரலை நீங்க முழுசா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்த நீங்க ஃபில் பண்ணும்போது ஒரு லங்ஸ்ல அதுக்கான பெனிஃபிட்ஸ் வேற. இப்போ நீங்க நுரையீரலோட அடிப்பகுதியை ஃபில் பண்றீங்கன்னா அதை நம்ம அப்டமினல் பிரீதிங்னு சொல்றோம். வயிறு வெளியில வருது உள்ள போகுது. நீங்க நுரையீரலோட மைய பகுதியை மட்டும் ஃபில் பண்ணிட்டு வெளியில போயிடுறீங்க அப்படின்னா அதை நம்ம செஸ்ட் பிரீதிங்னு சொல்றோம். கீழே வரைக்கும் வரல, செஸ்ட் பிரீதிங். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது
செஸ்ட் விரியும், செஸ்ட் அப்படியே தூக்குற மாதிரி இருக்கும். எக்ஸேல் பண்ணும்போது செஸ்ட் சுருங்கும். ஸோ நீங்கள் செஸ்ட் ப்ரீதிங் தான் பண்ணுறீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அப்டமினல் ப்ரீதிங் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வருதுல்ல, அதுக்கு உல்டாவா நீங்கள் செஸ்ட் ப்ரீதிங் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகும். ஏன்னா நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போனாதான், வயிறு உள்ளே போன உடனே காற்று அங்கே போக முடியாது லங்ஸோட லோவர் பார்ட்டுக்கு. ஸோ இன்ஹேல் பண்ணுற காற்று செஸ்ட்லேயே நின்றோம், செஸ்ட்லேயே நிரம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போனால் நீங்கள் செஸ்ட் ப்ரீதிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வந்ததுன்னா நீங்கள் அப்டமினல் ப்ரீதிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்குமே பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அதிக பெனிஃபிட் அப்டமினல் ப்ரீதிங் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு பெருமூச்சு எடுக்கிறீங்கன்னா இன்ஹேலுக்கு வயிறு வெளியில் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இயற்கையாகவே அப்டமினல் ப்ரீதிங்கில் இருக்கீங்களா செஸ்ட் ப்ரீதிங்கில் இருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். நம்ம உடம்பை பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்டமினல் ப்ரீதிங் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வருது, எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகுது. செஸ்ட் ப்ரீதிங் இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகுது, செஸ்ட்டில் காற்று ஃபில் ஆகுது, எக்ஸேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வருது, செஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் நுரையீரலோட மேல் பகுதியில் இன்ஹேல் பண்ணுறீங்க, காற்று இந்த அளவுக்கு தான் வருது, கிளாவிகுலர் ப்ரீதிங், காற்று இந்த அளவுக்கு தான் வருது, லங்ஸோட மேல் பகுதி மட்டும்தான் ஃபில் ஆகுது, எக்ஸேல் பண்ணுறீங்க. ஸோ இதை பழக்கப்படுத்துறது கொஞ்சம் கடினம். இதுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இதை பழகும்போது இனிஷியலாக கொஞ்சமான காற்றை உள்ள தள்ளி வெளியில் தள்ளி காற்று உடம்புக்கு பத்தாத மாதிரி பண்ணிடுவோம். ஸோ இதுலேயுமே நீங்கள் முழு நீளத்துக்கு காற்றை ஃபில் பண்ணுறதும் வெளியேற்றுறதும் பண்ணணும். அதை நம்ம மற்ற வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பிரதானமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பயிற்சி பண்ண உட்காந்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் வீட்டு வேலை பண்ணும்போதும் சரி, நீங்கள் அப்பப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அப்டமினல் ப்ரீதிங் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி அப்டமினல் ப்ரீதிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ளே போகணும். அப்போ தான் லங்ஸோட முழு நீளத்தை, முழு அகலத்தை, முழு கொள்ளளவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதிக ஆக்சிஜன், அதிக பிளட் சப்ளை, அதிக ஆக்சிஜன், நிறைய உயிர்த்தன்மை உடம்புல பரவ ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிஜன் எந்த அளவுக்கு உள்ளே போதோ எஃபிஷியண்ட்டாக, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் நல்லாயிருக்கும், ஆர்கன்ஸ் நல்லாயிருக்கும், மைண்டு நல்லா வேலை செய்யும். ஆக்சிஜன் சப்ளைங்கிறது உங்களுக்கு மூளையில் ஆரம்பித்து உங்களுக்கு உடம்பு முழுக்கவே உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். ஸோ ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எஃபர்ட் போடாட்டியும் மூச்சு காற்று மூக்குக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது, வெளியில் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. நம்ம உடம்பை பற்றி நம்மளுக்கு தெரியணும். அதில் சின்ன சின்ன பயிற்சிகள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்டமினல் ப்ரீதிங் பண்ணுங்கள், உங்கள் லங்ஸோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துங்க, உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துங்க, ஆக்சிஜன் சப்ளையை அதிகப்படுத்துங்க. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.